உங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது? அது ஒன்னால தான். நீங்கள் தான் திருசான்றுவீங்க, எதுக்காவது கேட்க வந்தால் எதையாவது கேட்டு விட்டுருவீங்க. அப்பா வண்டி வந்துச்சாடா? அடுத்தால மாற்றம் வருமா சார்? மாற்றம் வருமா 2026ல? உங்களுக்கு தெரியாததா? நான் கிளம்புறேன். காவல்துறைக்கு ரொம்ப தர்ம சங்கடம். நான் கிளம்புறேன். காவல்துறைக்கு ரொம்ப தர்ம சங்கடம். நீங்களே கேட்டுருங்க, எல்லாத்தையும் நீங்கள் தான் கேட்குறீங்க. அவர் அந்த எம்பி பதவிங்கிறது கமலஹாசனுக்கு ஒரு சாதாரண விஷயம்தான். கமலஹாசன் தான் பெரிய ஒரு ஆளுமை, ஒரு மாபெரும் மனிதரை தவிர எம்பி பதவினால அவருக்கு புகழ் கிடையாது. அவ்வளோ கேவலமாக இனப்பெரியா தெரியும் அவங்களுக்கு. அதை அவங்க யோசிக்கணும். ஆண்டவன் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். அப்போ போலீஸ் வாரம் தந்து பார்த்துக்கிட்டுருங்க, வரும், இன்னும் ஆரம்பிக்கலை. ஆமாம், நான் யார் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். அமைதி காத்துட்ருக்கேன். என் வண்டி அங்கே போயிடுச்சு. டேய், அப்படி போகக்கூடாது. முட்டாப்பையில் நான் ஏறி குச்சி போனால் எல்லாம் போலீஸ் இது பண்ணுவான்டா. சுற்றிட்டு வாடா படையா, வண்டி எடுத்துட்டோம். அவன் யார் அங்கே போச்சு? மைக் யாருப்பா? ஒரு தரம், 2 தரம். நான் மைக் வேணாம். 1 தரம் அந்த அப்படி. இதே ஒரு பேட்மெண்ட் பொருளா ஒரு வில்லனாவே ஆக்கிடுறாங்க. சினிமாவில் வில்லனா போடுறாங்க, தந்திரியே போடுது. வில்லன் நடிகர் மனுஷன் இருக்கா? நான் வில்லனா, அவங்க வில்லனா? அவர் விஜய் நம்ம வில்லனா போட மாட்டேங்கிறாங்க. இல்லவா பழைய மாய்க்கல நாயர் எத்தனை தடவை அலைஞ்ச ஒரு சிஎஸ் அழுக்காட்டி போடல. ஆனால் நல்லா வாங்கிக்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்னு கொடுக்க போனா அவங்களுக்கு தான் பணம் கொலிக்குது. சொல்லக்கூடாது சார். 6 வருஷமா ரொட்டேஷன் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கான். அந்த பணம் என் கையில் இருந்தால் இன்னைக்கு நான் 5 கோடி சம்பாதிச்சிருக்கேன். வேற ஒரு நல்ல இடத்துல போட்டுருந்தா சம்பாதிச்சிருப்பேன்னா இல்லையா? எடுத்தாச்சு போதும். வேற என்ன புதுசாக சொல்றது? ஆமாம், ஆடியோ தொண்டை இருக்கிறது ஒன்று தான் இருக்குது. இது சரி, இது எலெக்ஷன் வருது, அதுக்காக கொஞ்சம் வைக்கணும். பார்த்துக்குவோம், பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த கட்டத்துக்கு என்ன சார் பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டத்துக்கு என்ன சார் பண்ண போகிறீங்க? இப்போ மதியானம் பசிக்கும், போய் சோறு சாப்பிடுவேன். சரி சார். வெஜிடேரியன், எண்ணெய் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம கொஞ்சம் வெயிட்டை குறைச்சி ஹீரோவாக நடிக்கணும். ஆல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மின்னு. அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு ஹார்மோனிக்காக எடுத்தால் அதையும் இந்த தினம் மலம்ங்கிற பத்திரிக்கை அவனை கேவலப்படுத்துறதுலேயே குறியாக இருக்காங்க. நீங்கள் கேட்குறதுனால சொல்லி அவனை, எனக்கு ஒன்றும் இல்லை, இதில் இருக்கீங்களோ இல்லையோ. அந்துமணின்னு ஒன்று போகிறான் அந்த தினமலர் வாரமலரில். அந்த ஆள் முக்கியமான ஆளுன்னு நினைக்கிறேன். மூஞ்சியை வந்து ஒரு ஆடு மாதிரி ஒன்றை போட்டு விட்டுக்கிறான். அவன் மூஞ்சியை மறைச்சிக்கிறான். இதெல்லாம் ஒரு பத்திரிக்கைக்காரனா? பத்திரிக்கைக்காரன் மறைஞ்சு வேலை செய்யலாமா? மத நல்லிணக்கத்தை குறைக்கிறது. நான் சினிமாவுக்கு மொழி, இனம், ஜாதி இதெல்லாம் கிடையாது. நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு ஆல்பம் வெளியிடுறேன். அது இந்த வாரத்தில் வரும். ஏன் தப்பு? என்ன இது? ஆல்பம் சாங் அது, அகம் பிரம்மாஸ்மி. நான் சான்ஸ்கிரித்து படிப்பேன், எழுதுவேன். சரிங்களா? சர்வே பவந்து சுகினா. உங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வருது? அது ஒன்னால தான். நீங்கள் தான் திருசான்றுவீங்க, எதுக்காவது கேட்க வந்தால் எதையாவது கேட்டு விட்டுருவீங்க. உங்களுக்கு தெரியாதுதான். அப்பா வண்டி வந்துச்சாடா? அட பாவி, எங்கே போயிட்டான்? அடுத்தால மாற்றம் வருமா சார்? மாற்றம் வருமா 2026ல? உங்களுக்கு தெரியாததா? நான் மைக்கு பிடிச்சா வரும், வேலை செஞ்சால் வரும். இந்த தடவை பார்த்துடலாம், எதுவும் நடக்கலாம். அதெல்லாம் இல்லை ஐயா. நான் நியாயம் கேட்டீங்க வந்தேன், அவங்க பண்ண தப்புன்ட்டு. நான் கிளம்புறேன்.
காவல்துறைக்கு ரொம்ப தர்ம சங்கடம், போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. நீங்களே கேட்டுருங்க, எல்லாத்தையும் நீங்கள் தான் கேட்குறீங்க. கமல்ஹாசனுடைய எம்பி தொகுதி ஒரு நடிகனா கமல்ஹாசன் அவர்களுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். அவர் பேசுகிறாங்களோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த எம்பி பதவிங்கிறது கமல்ஹாசனுக்கு ஒரு சாதாரண விஷயம்தான். கமல்ஹாசன் தான் பெரிய ஒரு ஆளுமை, ஒரு மாபெரும் மனிதரை தவிர எம்பி பதவினால் அவருக்கு புகழ் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நாட்டு மொழி எல்லாமே தெரிஞ்சது. இப்போ ஏதாவது ஒன்றுன்னா உடனே தெரிஞ்சிருதில்ல உங்களுக்கு. தப்பாக ஏன் இப்படி பண்ணுறாங்க? காவல்துறை அவங்க கஷ்டப்படுறாங்க. பல இடத்துல ரோட்டில் அங்கே இங்கேன்னு பல கஷ்டப்படுறாங்க. பல போராட்டத்தில் சண்டையில் காவலர்கள் சாவறாங்க. அதெல்லாம் வேதனையான விஷயங்கள். நல்லது கேட்டு இருக்கத்தான் செய்யுது. இதை ஒன்றுமே இல்லை, 100க்கு ஃபோன் பண்ணால் உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன இது? அதை அவங்க யோசிக்கணும். ஆண்டவன் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். அப்போ போலீஸ் வாரம் தம்பி